கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 31 அதிகாரம் 19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் தேவனுக்கு பயந்தபடியினாலும் அவரை முழுவதும் நம்பி இருக்கிறபடியினாலும் கர்த்தர் உங்களுக்காக நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். அது மிகவும் பெரிதாக இருக்கிறது. நீங்களாம் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் தீமையை மட்டும் நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் காணலான்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பிரத்யேகமாக அந்த வார்த்தையை தந்து கொண்டு இருக்கிறார். ஆமாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள், நீங்கள் நினைக்காத நேரத்தில் நிறைய நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படிப்பட்ட நன்மைகளை என் வாழ்க்கையில் நடக்குமான்னு சொல்லி உங்கள் கைகளில் அந்த நன்மை வந்து சேரும்போது நினச்சி பார்ப்பீங்க. அப்போ தெரியும் தேவனுடைய மகிமை. அவ்வளவு நல்லவருங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாக்கோபுக்கு கூட தான் மிகவும் நேசித்த யோசேப்பு இறந்து விட்டதாகவே ஒரு காலகட்டத்தில் நினைத்தார். ஆனால் அந்த யோசேப்பின் மூலமாகத்தான் யாக்கோபுடைய குடும்பம் பஞ்சத்தில் தப்பி பிழைக்கும்படியான ஒரு உபாயத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்து நாட்டில் அந்த யோசேப்பை வைத்திருந்தார். அதன் மூலமாக இந்த குடும்பமும் பஞ்சத்தில் தப்பி வாழ கிருபை வைத்தார். அந்த மகன் உயிரோடு இருக்கிறதை கண்ட அந்த தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். இதை விட உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களையும் பெரிய பெரிய நன்மைகளும் வைத்திருக்கிறார். அது மிகவும் பெரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக தன்னுடைய காலத்துக்கு அப்புறமும் சமாதானமாய் வாழத்தக்கதான பொருட்களை இன்னும் அநேக காரியங்களை சேகரித்து வைத்துவிட்டு அவர்களுக்கு மறைவாய் இறந்த பிறகு தாய் தகப்பன் தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் அவங்க கையில் கிடைக்கும்படியாக செய்கிற எத்தனையோ தாய் தகப்பன்மாரை நான் பார்க்குறோம் இல்லையா? அந்த சாதாரண தாய் தகப்பன்மாரை இவ்வளவு அன்பாய் தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாய் இருக்கச்சில நம்மை படைத்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் பாருங்க. உங்களுக்காக நிறைய நன்மைகளை அவர் ஒளித்து வைத்திருக்கிறார். அது மிகவும் பெரிதாக இருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.